நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. அன்பார்ந்த பெரியோர்களே, ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே, எங்களை போன்ற குழந்தைகளே, அனைவருக்கும் எங்களது சிரம் தாழ்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இருவரும் இணைந்து கருணை கடலே கந்தா போற்றி எனும் தலைப்பில் உங்கள் முன் ஆன்மீக இசை சொற்பொழிவு ஆற்ற வந்துள்ளோம். இதில் ஏதேனும் பிழை இருப்பின் எங்களை மன்னித்து இருந்து கேட்டு எங்களை ஆசிர்வதிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான இந்த பெருமை மிகு திருச்செந்தூர் திருத்தலத்தில் எங்களுக்கு பேச கிடைத்தமைக்கு திருச்செந்தில் ஆண்டவனுக்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல இத்தலத்தில் வீற்றிருந்த அருள்பாலிக்கும் முழுமுதற் கடவுள் தூண்டுகை விநாயகரை தொழுது பாலும் தெளிர்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு அவ்வை பாட்டி 4 கொடுத்து 3 தமிழ் பெற்றா. அதுபோல நாமும் விநாயக பெருமானுக்காக ஒரு பாடலை பாடி நிகழ்ச்சியை துவங்குறோம். ஓரானை கன்றை உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினாள், வராத புத்தி வரும் வித்தை வரும் உத்திர சம்பத்து வரும், சத்திதரும் சித்திதரும் தான். சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையார், சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு, அதன் துணையால சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையால சுகம் கூடும் தொடர்ந்து, பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. அழியாத பெருஞ்செல்வம் அவனே தில்லையானந்த கூத்தனின் மகனே, தில்லையானந்த கூத்தனின் மகனே, பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதுவும் தொடங்கு. வழியின்றி வேலனவன் திகைத்தான், புறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான், வழியின்றி வேலனவன் திகைத்தான், புறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான், மறந்து விட்ட அண்ணனையே நினைத்தான், மறந்து விட்ட அண்ணனையே நினைத்தான், மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதுவும் தொடங்கு. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை, ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும், அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும், பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், வரும் துயர் யாவும் முன்னின்று தடுக்கும், அஞ்சேல் என்றொரு வாதம் எடுக்கும், அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும், அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும், பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு, அதன் துணையால சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையால சுகம் கூடும் தொடர்ந்து,
தெய்வங்களையும் முற்றிலும் மாறுபட்டவர் நம்ம முருகப்பெருமான். அப்பன் சிவபெருமானோட அம்சமா தோன்றியவர். அன்னை ஆதிபராசக்தியின் மொத்த சக்தியையும் திரட்டி தரப்பட்ட வேலை ஆயுதமாக கொண்டவர். இப்பேற்பட்ட சக்தி உடையவராயிருந்தும் முருகப்பெருமான் போர்க்களத்துக்கு போன உடனே சூரபத்மனை அழிக்கலாம் இல்லை. எதிரியா இருந்த போதிலும் சூரபத்மனுக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சி நம்ம முருகப்பெருமான் தன்னோட தமையனான வீரபாகு அப்படிங்கிறவர் தூதுவனா அனுப்பி சூரபத்மன் கிட்ட சமாதானம் பேசுகிறாரு. முருகப்பெருமான் தனக்கு வரமளித்த ஈசனின் மகன் அப்படின்னு தெரிஞ்சும் தன்னோட ஆணவத்தால் சூரபத்மன் முருகப்பெருமான் கிட்ட போரிடுறான். அப்போ கூட முருகப்பெருமான் சூரபத்மனை கொல்லலை. கடலுக்கு நடுவில் மாமரமாக தோன்றிய சூரபத்மனை 2 கூறுகளாக பிளந்தாரு நம்ம முருகப்பெருமான். அதில் ஒரு பகுதியை மயிலா மாற்றி தன்னோட வாகனமாகவும் மற்றொரு பகுதியை சேவலா மாற்றி தன்னோட கொடியாகவும் தனக்கிட்டேயே வச்சுக்கிட்டாரு. இப்போ முருகப்பெருமானுக்காக ஒரு பாடலை பாடிட்டு மீண்டும் தலைப்புக்கு வரோம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். ஆவணி மாசியிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம். அன்பர் திருநாள் காணும் இடம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம். ஆவணி மாசியிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம். அன்பர் திருநாள் காணும் இடம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலலையா. குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா. கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலலையா. குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று. வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று. சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று. ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று. நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று. 100 முகம் காட்டுதம்மா 6 முகம் இங்கு.
நெஞ்சுருகி நின்றார். கந்தா முருகா நம்பியவர் வந்தார். நெஞ்சுருகி நின்றார். கந்தா முருகா வருவாய் அருள் தருவாய் முருகா. தன்னோட எதிரியான சூரபத்மனை கூட அழிக்காம மயிலும் சேவலுமா மாற்றி அனைவரும் வணங்கும்படியான உயர்ந்த இடத்தை கொடுத்தாரு முருகப்பெருமான். எனவே முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செஞ்சாரு அப்படிங்கிறது முற்றிலும் தவறானது. முருகப்பெருமான் சூரபத்மனை ஆட்கொண்டாரு அப்படிங்கிறதே சரியானதாகும். எவ்வளவு கெட்டவங்களா இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற தீய குணங்களை அழிச்சு அவர்களையும் தன்னோட பக்தனாக மாற்றி அருள் புரிபவர் தான் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட கருணை கடலாக விளங்குபவர் தான் முருகப்பெருமான். அவரோட கருணை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத உணர்த்திய ஸ்தலம் தான் இந்த திருச்செந்தூர் திருத்தலம். இப்போ ஒரு பாடலை பாடிட்டு தலைப்புக்கு வருவோம். கடவுள்கள் யாவரையும்
கொடிய சூரபத்மனுக்கு கூட கருணைய அளவில்லாம தந்ததுனால தான் நம்ம முருகப்பெருமான கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்னு பேர் சொல்லி வழிபடுறோம். இன்னைக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதி. இதுக்கு முந்தைய மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முருகனுக்கு ரொம்ப சிறப்பான நாள். அது என்ன? தைப்பூச திருநாள். அன்று பக்தர்கள் கூட்டம் கூட்டமா கையில வேலேந்தியும் பச்சை ஆடை அணிந்தும் அழகு குத்தியும் அலையலையா பக்தர்கள் முருகனை தரிசிக்க வராங்க. எதனால? முருகன் அவரை வழிபடுற எல்லா பக்தர்களுக்கும் கருணைய அளவில்லாம தர்றதுனால. அதனால மட்டும்தான். இதே மாதிரி அவரோட அருள் கிடைச்சதுனால தான் எல்லா பக்தர்களும் வருடா வருடம் இப்படி வான்ல மின்னுற நட்சத்திரங்கள் போல கூட்டம் கூட்டமா முருகனை தரிசிக்க வராங்க. அதனால தான் இதுல இருந்து என்ன தெரியுது? கடலுக்கு அருகில கருணைய அளவில்லாம பொழிகிற கருணை கடல் இவன் தான் தெரியுது. இப்போ முருகனுக்காக ஒரு பாடலை படிச்சுட்டு மீண்டும் தலைப்புக்கு வருவான். ஆறுமுகவேலனே ஆடும் மயிலழகனே மன்னங்கள் தள்ளிய அறுபட்ட முருகனின் கவடிகள் கல்கட்டங்கள் கல்கட்டந்த கல்லடிகள் வெற்றிகள் வீரப்பன் ஞானவன் நாயவன் சக்திகள் தங்கவன் முருகவேல் தமிழ் கடவுளை முருகன் இருக்க துயரம் தடைகள் தெரிக்க சங்கொழியிலும் செங்குருதியும் கடல் அலையிலும் பெண்வெளியிலும் என் முருகனின் அருள் பொழிந்திடும் மன கள்ளத்தினை கலியுகம் இதில் ஒரு மனமன கலை கவியுடன் களம் விரகிடம் மதி தெரிவித்த ஆரன் மகன் அருமுகன் மனோகர கார்த்திகேயன் தக்க பணி கடம்பன் கந்தன் குமரன் செரவன் செந்தில் சிச்சன் ஏகதி விடுதலை போக்கவா விடுதலையாக்கவா விதி வழி போகும் வாழ்வை மதியோடு மாற்றவா எதுவரும் போதிலும் துணிவுடன் போதவா துணை நீ நிற்கும் போது துயர் நீக்கும் அல்லவா மனம் அதிர்ந்து உடல் அதிர்ந்து புயலென சுழன்றாடவே விழுந்து புது உணர்ந்து புது உலகினை காணவே தடை உடையது கடந்த மீது தலை நிமித்திக்கு ஓங்கவே தெளிவடையது திசை தெரியது விறுவிறுவன ஏறவே முருகா 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 முருகா
முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் மடியார்கள் விளக்கேற்றும் முகம் ஒன்றே குன்றுருவ வேர்வாங்கி நின்ற முகம் ஒன்றே மறுபடு சூரரை வஜைத்த முகம் ஒன்றே வெளிய மனம் புணர வந்த முகம் ஒன்றே அந்த சிவனிடம் விடை வாங்கி பழனி மலையை அடைந்த ஆண்டவா ஆதியரும் நாச்சல மாயமத வழி வேலவா உனதடி உருகி மருகி வேண்டி நின்றேன் முருகா உன் பெயர் உலகம் முழுதும் எடுத்து சொல்வேன் முருகா உனக்கென இரவு பகலும் நடந்து வந்தேன் முருகா பலவித துயரம் சுமந்து உடைத்து வந்தேன் முருகா நல்வழியினை நீ வழங்கிடு எங்களன நீ இருந்திடு எங்கும் எதிலும் நீதானே பொங்கும் தமிழும் நீதானே கண்ணா கடவா கதிர்வேலா சங்கடம் தீர்க்கும் சிவபாலா ஹே கண்ணா கடவா கதிர்வேலா மண்ணை காக்கும் மயில்வேலா கந்தனுக்கு அரோகரா மரனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அழகனுக்கு அரோகரா மூத்த குடி முதல்வனுக்கு தமிழ் குடி என் தலைவனுக்கு திருச்செந்தூர் புகழ் கூறும் ஒரு கந்தர் அலங்கார பாடல் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து. இந்த பாடலுக்கு என்ன பொருள் தெரியுமா? சேல் அப்படிங்கிற மீன் வகையினால திருச்செந்தூர்ல உள்ள வயல்வெளிகள் எல்லாம் அழிஞ்சு போச்சா. கடம்ப மாலையின் மேல ஆசைப்பட்டதுனால அங்குள்ள பெண்களோட மனமெல்லாம் அழிஞ்சு போச்சான். முருகப்பெருமானோட வேல்பட்டதுனால கிரௌஞ்சமலையும் கடலும் சூரபத்மனும் அழிஞ்சு போனார்களாம். அப்பேற்பட்ட முருகப்பெருமானின் கால், அதாவது அவரோட பாதம் என் தலை மேலே பட்டதுனால பிரம்மன் என் தலை மேலே எழுதிய தலையெழுத்தே மாறி போச்சு, என் துயரெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்றாரு அருணகிரிநாத பெருமான். இப்போ ஒரு பாடலை பாடிட்டு தலைப்புக்கு வருவோம். திருநகை அத்திக்கிற சத்தி சரவண
திருமென் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இந்த கந்தர் அலங்கார பாடலோட பொருள் என்ன தெரியுமா? நம்மளோட கண்களுக்கு துணையாவது திருமுருகப்பெருமானோட மென்மையானவையும் புனிதமானவையுமான செந்தாமரை மலர் போன்ற அவரோட திருவடிகள் தான். உண்மையிலேயே ஒரு சிறு குறையில்லாத சொல்லுக்கு துணையாவது முருகா அப்படிங்கிற நாமங்களே. முன்பு செய்த பழி பாவத்தெல்லாம் அகற்றுறதுக்கு துணையாவது முருகப்பெருமானோட பன்னிரு புயங்களும் தான். அஞ்சக்கூடிய தன்மையுடைய நம்மளோட தவறுகளுக்கு துணையாவது தனிமையான வழிக்கு துணையாவது திரு செங்கோட்டில் எழுந்தருளி இருக்கிற கந்தப்படை, அதாவது கந்த பெருமானோட கூர்மையான வேலாயுதமாகும், மேலும் மயிலும் ஆகும். இதைத்தான் அருணகிரிநாத பெருமான் இந்த பாடல்ல சொல்லியிருக்கார். இப்போ முருக பெருமானுக்காக ஒரு பாடலை பாடிட்டு மீண்டும் தலைப்புக்கு வரும். ஒளியாக தோன்றி ஒளி
ஷண்முக கடவுள் போற்றி, சரவண தீர்த்தோய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளே போற்றி, இன்மலர் வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி. இந்த இனிய மாலை வேளையில், மதிய வேளையில் நாம் எல்லோரும் ஒன்று கூடி இந்த ராமபிரியா, யாழினி இவர்களுடைய இசை கச்சேரியினை கேட்கும் பாக்கியத்தை நமக்கு அருளிய அந்த செந்தில் வேலவனுக்கு என்னுடைய முதல் வணக்கம், முதல் நன்றி. இவர்கள் இருவரும் இந்த இளமையிலேயே கல்வி கேள்விகளில் தேர்வு பெற்று நல்ல இசைஞானத்தோடு, அது திருப்புகளாகட்டும், அனுபூதியாகட்டும், கந்தர் அலங்காரமாகட்டும், எல்லாத்தையும் இசையோட ரொம்ப அழகாக பாடுறாங்க. அதுக்கு எல்லாம் துணையாக நிற்கக்கூடிய அவங்களுடைய பெற்றோர்களுக்கும், குறிப்பாக அவங்களுடைய பாட்டி திரு லோகநாயகி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். இவங்க வாழ்வில் எல்லா வளங்களும் பெற அந்த செந்தில் ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். குன்றா வளத்தோடும் குறையா நலத்தோடும் சீரோடும் சிறப்போடும் திருவருளும் குருவருளும் துணை நிற்க அவர்கள் வாழ்க பல்லாண்டு வளர்க பல்லாண்டு. வணக்கம், நன்றி. விழிக்கு துணை அப்படிங்கிற கந்தர் அலங்கார பாடல்ல அருணகிரிநாதர் முருகா எனும் நாமங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது ஏன் தெரியுமா? முருகா அப்படிங்கிறது ஒரு நாமம் தானே, இதே ஏன் நாமங்கள்னு அவர் சொல்லணும்? முருகா அப்படிங்கிற நாமத்தில் மூ என்றால் முகுந்தன் எனும் விஷ்ணு பகவானையும், ரூ என்றால் ருத்ரன் எனும் சிவபெருமானையும், கா என்றால் கமலவாசன் எனும் பிரம்மாவையும் குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானோட சரிபாதையாக பார்வதி தேவியும், விஷ்ணு பெருமானோட மார்பில் மகாலட்சுமியும், பிரம்மாவோட நாவில் சரஸ்வதி தேவியும், இப்படி முப்பெரும் தேவியர்களும் சேர்த்து இந்த நாமங்கள்ல இருக்கிறதுனால இது நாமங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு அருணகிரிநாத பெருமான். இப்போ ஒரு பாடலை பாடிட்டு தலைப்புக்கு வருவோம். அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே ஆவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே ஆவடி வேலனே, வரவேணும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயிலேறி வேலன் வரும் வரை நெஞ்சம் காணுமே. வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயிலேறி வேலன் வரும் வரை நெஞ்சம் காணுமே. என்னையாளும் ஆண்டவனே எழில்வேலாவா. என்னையாளும் ஆண்டவன் ஆண்டவனே எழில்வேலாவா, எளியே
நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன். இந்த பாடலோட பொருள் என்ன தெரியுமா? நாள் என்ன செய்யும்? அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நிலை பார்ப்போம்ல. சரி, அடுத்து வினையை பற்றி பார்ப்போமா? நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சோமோ, இந்த பிறவியில் என்ன வினை செஞ்சோமோ, இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணும் இப்படின்னு சனி, ராகு, கேது, புதன் இப்படி கோள்களை வச்சு நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது அப்படின்னு சொல்லி கோள்களுக்கு பயப்படுவோம் இல்லையா? இதெல்லாம் நம்மளை என்ன செய்ய முடியும்? கந்த கடவுள், குமர கடவுள் சண்முகரோட இரு பாதங்களும் பாதத்தில் அணிஞ்சிருக்கிற சிலம்பும் சதங்கையும் தண்டையும் அவரோட 6 திருமுகங்களும் தோல்ல அணிஞ்சிருக்கிற கடம்ப மாலையும் நமக்கு முன்னே வந்து, அதாவது நம்ம அவரை நினைச்சு தியானம் செய்யும்போது அவரோட திருவுருவம் நம்ம கண்ணுக்கு முன்ன தோன்றும் போது நாளோ வினையோ கோளோ எதுவுமே நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு தான் இந்த பாடல்ல அருணகிரிநாத பெருமான் சொல்லியிருக்காரு. இதுவும் கந்தர் அலங்காரத்தில் உள்ள பாடல் தான். இப்போ முருகனுக்காக ஒரு பாடலை படிச்சுட்டு மறுபடியும் தலைப்புக்கு வரோம். தமிழுக்கு காலமெல்லாம் 3 படை, கற்புடைய மங்கையரின் காவலுக்கு 4 படை, இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு 6 படை, 6 படை, 6 படை. இன்று மருதமலை கோவில் ஒரு 7 படை, 7 படை, 7 படை. இந்த மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஒரு தரம் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோட மனம் விட்டு பேசி பாருங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோட மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க, சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க. பார்வதியும் சிவனாரும் இது சமலை, இங்கு பாம்பாட்டி சித்தர் வந்த வசச்சமலை. பார்வதியும் சிவனாரும் இது சமலை, இங்கு பாம்பாட்டி சித்தர் வந்த வசச்சமலை. முக்தி பெற முனிவரெல்லாம் சுற்றிய மலை, எத்தனையோ முனிவரெல்லாம் சுற்றிய மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை.
அந்த மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க ஈசன் மகனோட மனம் விட்டு பேசி பாருங்க தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க சத்தியமா சொல்லுறேன் தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க மருதமலை முருகனுக்கு இப்படியே முருகப்பெருமானுடைய புகழ அவருடைய வீர தீர பராக்கிரமத்தை அவருடைய கருணைய நிறைய மகான்கள் பாடியிருக்காங்க. அருணகிரிநாத பெருமான் திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி இப்படி பல பாடல்களை நமக்காக எழுதி கொடுத்துருக்காரு. ஒரு தடவை மகா பெரியவர்கிட்ட போய் ஒருத்தர் எனக்கு வருவாயே இல்லையா, எனக்கு ரொம்ப பண கஷ்டமாக இருக்குது, என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மகா பெரியவர் சொல்லியிருக்கார், கந்தர் அனுபூதி அதில் ஒரு 4 வரி பாடல் தினமும் படி, உனக்கு பொருள் கஷ்டமே இருக்காது, பொருள் கஷ்டம் மட்டும் இல்லை எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை சொல்லியிருக்காரு. அது என்ன பாட்டு தெரியுமா? கந்தர் அனுபூதியில் உள்ள 51வது பாடல். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இப்பொழுது ஒரு பாடல். சென்னிமலை முருகனுக்கு சின்ன காவடி பண்ணி
காவடி கந்தன் காவடி அத காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டனை கும்பிட்டுக்கோ அத காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டனை கும்பிட்டுக்கோ வியாழிமலை முருகனுக்கு வேலு காவடி வெற்றி மயில் காவடி அதிகண்டம் காவடி ஆடுதுங்கோ காவடியாம் காவடி கந்தன் காவடி அத காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டனை கும்பிட்டுக்கோ அத காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டனை கும்பிட்டுக்கோ சுவாமி மலை நாதனுக்கு சந்தன காவடி சர்ப்ப காவடி மச்ச காவடி ஆடுதுங்கோ காவடியாம் காவடி கந்தன் காவடி அத காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டனை கும்பிட்டுக்கோ அத காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டனை கும்பிட்டுக்கோ சுவாமி மலை நாதனுக்கு சந்தன காவடி சர்ப்ப காவடி மச்ச காவடி ஆடுதுங்கோ காவடியாம் காவடி கந்தன் காவடி அத காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டனை கும்பிட்டுக்கோ அத காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டனை கும்பிட்டுக்கோ மருதமலை முருகனுக்கு திருநீர் காவடி சக்கர காவடி புஷ்ப காவடி ஆடுதுங்கோ காவடியாம் காவடி கந்தன் காவடி அத காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டனை கும்பிட்டுக்கோ அத காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டனை கும்பிட்டுக்கோ மருதமலை முருகனுக்கு திருநீர் காவடி சக்கர காவடி புஷ்ப காவடி ஆடுதுங்கோ காவடியாம் காவடி கந்தன் காவடி அத காண கண்கோடி வேணும் அம்மாடி காலை தொட்டனை கும்பிட்டுக்கோ 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 சொல்விலாசமராத நான்மறை தூய ஜோதியின்றோது மார்கதி நல்கியாளையனுள் நடமாடவாவரிய கல்வி கேள்வியின் நாளவாவழி காதி மேலடி பாடுமா தமிழ் செல்வர் நாயகனே திருப்போரூரம்மானே சரவண பவ எனும் திருமந்திரம் அதை நாளும் சொல்வேன் முருகா ஓம் சரவண பவ எனும் திருமந்திரம் அதை நாளும் சொல்வேன் முருகா சினந்திருக்கும் உன்னை மனம் நிறங்க வைக்கும் சினந்திருக்கும் உன்னை மனம் நிறங்க வைக்கும் கந்தா என் பாடல் உன் சொந்தம் தர இணைக்கும் கந்தா என் பாடல் உன் சொந்தம் தர இணைக்கும் சரவண பவ எனும் திருமந்திரம் அதை நாளும் சொல்வேன் முருகா
கசந்திட உறவே கசந்திட ஒற்றை கோவனம் கட்டி கொண்டவன் விட்டு சென்றவன் மலையிருக அன்றைக்கோ தமிழ் முதுமகள் அழைத்தவன் இன்றைக்கோ இவள் உறவன துடித்தவன் ஒன்றை தான் திருமருள் மிகு திருமுருகா சரவண பவ என்னும் திருமந்திரம் அதை நாளும் சொல்வேன் முருகா குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்தல்லமா பெண்களெல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததமா பெண்களெல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம் தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம் தங்கம் வைர பவளம் முத்து தவழும் தெய்வானை தங்கம் வைர பவளம் முத்து தவழும் தெய்வானை தாங்கிக் கொண்டாள் வாங்கிக் கொண்டாள் முருகப்பெருமானை தாங்கிக் கொண்டாள் வாங்கிக் கொண்டாள் முருகப்பெருமானை முருகப்பெருமானை குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததமா பெண்களெல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா சந்தன பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் சந்தன பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் அரஹர பாடுங்கள் வருவதை பாருங்கள் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகா ரோகரா வேல் முருகா வெற்றி வேல் முருகா ரோகரா வேல் முருகா வெற்றி வேல் முருகா ரோஹரா அரோஹரா இவ்வாறு வள்ளிக்கணவன் அந்த வள்ளல் பெருமான் நம்ம முருகப்பெருமான் நாம இருகரம் நீட்டி கேட்பத 12 கரம் கொண்டு தர தயாரா இருக்கிறான் ஆக அவனை சரணாகதி அடைஞ்சு அவனோட கருணையை பெறுவோம் கருணை கடலே கந்தா போற்றி எல்லோரும் சுகமாக வாழ்க எல்லோரும் நோயின்றி வாழ்க எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக ஒருவரும் துன்புறாதிருக்க வேண்டும்